Hi friends, welcome to Samriya channel. Episode number 53 in the Big Boss 18. நம்ம எக்ஸ்பிளேஷன் போறதுக்குள்ள நேத்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாக்கும் அதாவது டியூஸ்டே எபிசோட் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாக்கும் சும்க்கும் பயங்கர ஃபைட் ஆயிடுச்சு. அதுல சும் வந்து பயங்கரமா அழுதுட்டு அப்படிதான் வந்து அந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இப்போ அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரண் வந்து இப்ப சும் எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நடக்கும் பொழுது இவங்களோட சண்டையில தான் வந்து நிறைய பேரோட ட்ரூ ஃபேஸஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. யார் யார் கெட்டவங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் நல்லவங்களானாங்க. சோ இந்த எபிசோட பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே கிளியரா புரியும். இப்போ கரண் வந்து சும்மா எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. அப்புறம் கரண் வந்து சும்மா போய் பாக்குறாரு. எவ்ரி திங் இஸ் ஃபைனான்னு சொல்லி கேட்டுட்டு சும்மா ஆறுதல் படுத்திட்டு வந்து அவர் திரும்ப படுத்துறாரு. ஸ்ருதிகாவை வந்து அந்த கிச்சன்ல இருந்து எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி பகா ஸ்ருதிகாவை வந்து கூட்டிட்டு போறாங்க கார்டன் ஏரியாவுக்கு. அங்க போய் ஸ்ருதிகா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. சாரா, திக்விஜய், சாஹத், பகா இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து ஸ்ருதிகா பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஷில்பா மேம் இப்படி பண்றாங்க, அவங்க வந்து நிஜமாவே ஒரு வில்லி மாதிரி பண்றாங்க. நான் சீரியல்ல தான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி தன்னோட பையனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக எல்லா விஷயமும் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து சீரியல்ல தான் பார்த்திருக்கேன். நிஜத்துல ஒரு ஆளை நான் பாக்குறது இதுதான் வந்து முதல் தடவை. நிஜமாவே நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு சும் வந்து என்டர் ஆகுறாங்க. சும் வந்து கேட்கறாங்க, என்ன ஸ்ருதிகா ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஸ்ருதிகா, உனக்கு வந்து அங்க வந்து பேசுறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லையா, கரணை பத்தி பேசுறதுக்கு தான் உனக்கு பாயிண்ட் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சும் சொல்றாங்க, இல்ல அப்படி கிடையாது, அது வந்து சாப்பாடு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, ஆக்சுவல் பாயிண்ட் வந்து வேற, நம்ம வேற விஷயத்துக்காக சண்டை போடுறோம், ஆனா அங்க சாப்பாடு நான் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நான் சோ அதுதான் கிளாரிஃபை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, கொஞ்சமாவது என்னை பத்தி என்ன உனக்கு பிடிக்கும்னா வந்து என்ன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீ யார்கிட்டயும் சண்டை போடாத அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சும்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. எந்திரிச்சு சொல்றாங்க, என்னால வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப என்ன அழுத்துது, ஸோ வந்து என்னால தாங்க முடியல, அதனால நான் இனிமேல் யாரு கூடயுமே ஃப்ரெண்டா இருக்க போறது இல்லை, நீயும் எனக்கு வேணாம், ஷில்பா, கரண் இவங்களும் வேணாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருடையுமே ஃப்ரெண்டா இருக்க போறது இல்லை, நான் தனியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு கோமா பாத்ரூம்ல போய் அழுறாங்க, தேம்பி அழுறாங்க. ஸோ இதை வந்து எடன் பாத்துறாங்க. எடன் பார்த்துட்டு வெளியில வந்து சொல்றாங்க, ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க, யாராவது போய் அவங்கள கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஸ்ருதிகா, திக்விஜய், சாஹத்லாம் இருக்காங்க. ஸோ சாஹத் ஓடி போயிட்டு ஷில்பாவையும் கரணையும் கூப்பிடுறாங்க, வாங்க இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஷில்பா ஓடி போறாங்க. கரணை வந்து சாஹத் கூப்பிடுறாங்க. கரண் வந்து இல்ல நான் வரல, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரண் சொல்றாரு, எல்லாருமே பெரியவங்க, அடல்ட் தான், ஸோ எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரிஞ்சுதான் பண்றாங்க, ஸோ அவங்கள பார்த்துப்பாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ போ அப்படின்னு வந்து சாஹத் கிட்ட சொல்லிடுறாங்க. சாஹத் வந்து நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா, அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட் யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஹத் போயிடுறாங்க. இப்போ வேகமா போன ஷில்பா ஓடி போய் பாத்ரூம் டோரை தட்டி சும்மா வெளியில வர சொல்றாங்க. சும்மா வந்து வெளியில வராங்க, அழுதுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்தா அவங்கள கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ருதிகாவால இது தாங்க முடியல, இவங்க சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா கேக்குது. ஸோ ஸ்ருதிகாவால தாங்க முடியல. ஸ்ருதிகா உள்ள போயிட்டு சொல்றாங்க, நான் இதை சார்ட் பண்ண முடியும், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போறீங்களா, நானும் அவ்வளவு மட்டும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சும் வந்து அப்ப ரெடியா இல்ல. சும் சொல்லிடுறாங்க, இல்ல நான் பேச விரும்பல, அவ்வளவு போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வார்த்தை கூட உங்களுக்கு வரல, வெளில போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடுவில் ஷில்பா மேம் வந்து பதில் கொடுத்துட்டே இருக்காங்க, அவதான் உங்ககிட்ட பேச விரும்பல, நீ போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் காட்டாத அப்படின்னு ஷில்பா சொல்லவும், ஸ்ருதிகா வந்து நான் எப்படி ஃபேஸ் காட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஸோ இவங்க ரெண்டு சண்டையாக ஆரம்பிச்சோன்னு அது சும்மால தாங்கிக்க முடியல. சும் எந்திரிச்சு நின்று ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறாங்க, அதாவது எனக்கு இந்த சண்டை தானே வேணான்றேன், ஏன் என் முன்னாடியே வந்து சண்டை போடுறீங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. கத்தி எல்லாரும் வெளில போயிடறாங்க. ஆனா ஷில்பா மட்டும் வெளில போல. ஷில்பாவும் எடன் ரோஸும் வெளில போல. ஸ்ருதிகா வெளியில போயிடுறாங்க. சும் வந்துட்டு என்னால வந்து இங்க வெளியில இருக்க முடியாது, நான் பாத்ரூம்ல போய் அழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஷில்பா சொல்றாங்க, டோர் சாத்திக்க லாக் மட்டும் பண்ணிடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து உள்ள அழுதுட்டு இருக்காங்க. திரும்பவும் ஸ்ருதிகாக்கு மனசு தாங்காம உள்ள வராங்க. உள்ள வந்து எடன் கிட்ட கேக்குறாங்க, எடன் நீ வந்து தயவு செஞ்சு இங்க ஷில்பா மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க, அவங்கள கூட்டிட்டு போனீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும், நான் அவளோட தனியா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஷில்பா வந்து நான் இங்கதான் இருப்பேன், உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ பேசு அப்படின்னு திமிரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, அவளை என்கிட்ட தனியா விட்டீங்கனாலே நான் சார்ட் பண்ணிடுவேன், நீங்க மட்டும் இங்க இருக்காதீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு உடனே ஷில்பா வந்து உங்ககிட்ட தான் அவ பேச விரும்பலன்னு சொல்லிட்டால, எதுக்கு திரும்ப வந்து அவகிட்ட பேச ட்ரை பண்ற அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, உங்களையும் தான் வெளியில போக சொன்னா அவ, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு. இல்ல அவ வந்து நான் இங்க இருக்கிறதுல அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா, நீ வேணா கேட்டுப்பாரு, எடனை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விட்டா நான் சார்ட் பண்ணிடுவேன்னு சொல்றேன், நீங்க வந்து அதுக்கு வழியே விட மாட்டேங்கிறீங்க, இவ்வளவுதான் நீங்க வந்து சும் மேல வச்சிருக்க அக்கறை இல்ல
அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஷில்பா வெளியே போக மாட்டேன்னு உட்காந்துக்கிறாங்க. என்ன விட்டுட்டு போனா ஸ்ருதிகா என்ன சும்மா கொலையா பண்ணிட்டு போறாங்க? இல்ல எதுக்கு வந்துட்டு தேவையில்லாம அங்க ஒரு டிராமா பண்ணணும். இதுக்கு மேல ஸ்ருதிகா இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஷில்பா முன்னாடி பேசுறதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வெளியில போயிடுறாங்க. பகா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பகா பக்கத்துல இருக்காரு. பகாவை வந்து நீங்க போங்க பகா, நான் கொஞ்ச நேரம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு பில்லோ வச்சு மறைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்ருதிகா வந்து அடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரஜத் எல்லாம் வந்துடுறாரு. இந்த இடத்துலதான் வந்து ரஜத்துக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. ரஜத் வந்து ஸ்ருதிகாவோட தலையை ரொம்ப அழகா தடவி கொடுத்து அழாதன்னு சொல்றாரு. அண்ட் அதை கன்சோல் பண்ணும் போதும் ரஜத் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நல்லா கத்துவ, ரொம்ப கத்துவ, ஆனா வந்துட்டு நீ யாரையும் ஹர்ட் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் தடவி கொடுத்துட்டே இருக்காரு. இது நடுவுல கரண் எழுந்து வந்துடுறாரு. கரண் வந்து சும்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்து சும்மா பாசிஃபை பண்ணி அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. அண்ட் சும் சொல்றாங்க, இப்ப நான் யார்கிட்டயுமே பேச முடியாது, உங்க யாரு கூடயுமே பேச முடியாது அப்படின்ட்டு. உடனே கரண் சொல்றாரு, நீ பேசலன்னா பரவாயில்ல, என் கூட இருக்கலன்னா பரவாயில்ல, நீ இப்ப போய் தூங்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதிகா வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. தேம்பி அழுறாங்க. எந்த அளவுக்குன்னா, நான் இங்க இருக்கவே முடியாது, என்னால நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. என்ன கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்பிடுங்க, நான் பேசணும், நான் வீட்டுக்கு போகணும், நான் என்னோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. பகா சொல்றாரு, சரி நம்ம உள்ள போய் பிக் பாஸ் கிட்ட பேசலாம், கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிடுவாங்க, நம்ம போய் பேசலாம், நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. பகாவை டைட்டா கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சாரா இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதிகா அடக்கவே முடியாத அளவுக்கு அழுறாங்கன்னு சொல்லிட்டு சும் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அந்த டைம்லயும் வந்து கரண் சொல்றாரு, சும்க்கு உடம்பு முடியல, நீங்க தொல்லை பண்ணாதீங்கன்ட்டு. ஆனா சாரா வந்து, இல்ல நீ வந்தாதான், நீ ஒரு கட்டி பிடிச்சிட்டனா அவ அழைய அடக்கிடுவா, நீ வந்து அவளை ஹக் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சாரா சொல்றாங்க. கரண் கிட்ட ஷில்பா கிட்ட, நீங்க தயவு செஞ்சு வெளியில வந்துடாதீங்க அப்படின்னு சாரா சொல்லிட்டு போறாங்க. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க தான் பிரச்சனைக்கு காரணமே, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வெளில வந்து பெருசாக்காதீங்க பிரச்சனைன்ற மாதிரி சாரா சொல்லிட்டு போனாங்க. மட்டும் போறாங்க சாராவோட வெளியில. ஸ்ருதிகாவை பார்த்தா ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. பகாவை கட்டி பிடிச்சிட்டு சும் வந்து இப்ப ரூடா இழுக்குறாங்க ஸ்ருதிகாவை. இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பகா, திக்விஜய் எல்லாரையும் நீங்க தள்ளி போயிருங்க, நீங்க யாருமே இங்க இருக்காதீங்க, நானும் அவளை மட்டும் பேசுறோம்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதிகா வந்து, பகா நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு கத்தி அழுறாங்க. நீங்க போயிடாதீங்க, நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு அழுறாங்க. கத்தி அழுறாங்க. சும் வந்து பகாவையும் திட்டுறாங்க, நீங்க விட்டுட்டு போங்க, நீங்க ஏன் இங்கேயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, யாரையுமே கிட்ட வராதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சும்மும் வந்து அவங்களால ரொம்ப முடியல. சும் கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, தயவு செஞ்சு உள்ள போலாம் வா, நீ உள்ள போனாதான் எல்லாரும் படுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ருதிகா உள்ள வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கடைசியா ஸ்ருதிகா சொல்றாங்க, பகா வரட்டும், நான் உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதிகா கிட்ட அந்த வேர்டை வாங்கிட்டு சும் வந்து, சரி நான் உள்ள போறேன், நீ பகாவோட உள்ள வந்துரு அப்படின்ட்டு 2 பேரும் வந்து, நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்ருதிகா அழுதுட்டு இருக்காங்க. சும் உள்ள போயிட்டாங்க, படுக்க போயிட்டாங்க. இப்போ பகா வராரு. பகா வந்து உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. ஸோ பகாவும் ரஜத்தும் ஸ்ருதிகா தூங்குற வரைக்கும் கூடயே இருந்தாங்க. திக்விஜயும் வந்து அப்பப்போ பார்த்துட்டு போனார். திக்விஜயும் கூட தான் இருந்தாரு. ஆனா ஸ்ருதிகா பக்கத்துலயே இருந்து அவங்க தலையை தடவி கொடுத்து அவங்க தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் ரஜத் போனாரு. அந்த அளவுக்கு அவர் கூடவே இருந்தாரு. ரஜத்துக்கு இப்படி ஒரு சாஃப்ட் சைடு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆச்சரியமா இருந்தது. அவர் வந்து திக்விஜய்க்கெல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வந்து ஸ்ருதிகா மேல அவருக்கு ஜென்ரலாவே ஸ்ருதிகாவை பிடிக்காதுன்னு மூஞ்சிக்கு நேராவே சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வந்து இந்த விஷயங்கள் ஸ்ருதிகாக்கு பண்ணது வந்து ஆச்சரியப்பட வச்சுச்சு. கடைசியா பகா போய் சும் கிட்ட ஸ்ருதிகா தூங்கியாச்சுன்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகுதான் சும் வந்து கொஞ்சம் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும் வந்து அந்த சீன்ல கடைசி வரைக்கும் தூங்காத மாதிரி தான் காமிச்சாங்க, எதையோ யோசிச்சுட்டே படுத்திருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஸ்ருதிகா ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து சாராக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த கரண் தானே, அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான், எல்லா பிரச்சனையும் அவனாலதான், ஆனா அவன் போய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாரா வேகமா கோவமா உள்ள போய் சண்டை போட போறாங்க. எல்லாரும் அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அடங்கல. நேரா போயிட்டு சாரா போய் கரண் எழுப்புறாங்க, நீ நல்லா தூங்குற, அங்க உன்னால்தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது, எல்லாரோட சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்டுற, அப்புறம் நிம்மதியா தூங்கிடு அப்படின்னு சொல்றாங்க. கரண் வந்து, தயவு செஞ்சு போறியாமா, நீ எனக்கே வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்க முடியும், என்னை தூங்க விடுறியா அப்படின்னு சொல்றாரு. உடனே சாராவை அதுக்குள்ள எல்லாரும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ கரண் வந்து வெளியில வரல. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல கரண் எழுந்து சாப்பிட்ற வேலையை பார்த்துட்டு அவர் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வந்து சாரா கிட்ட கேட்குறாரு,
ஏதோ நேற்று நைட்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசணும்னா இப்போ பேசலாம், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும்னா வாங்க, நம்ம 2 பேர் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரா வந்து ஓகே கொஞ்ச நேரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நடுவில் ஸ்ருதிகாவும் எழுந்துடுறாங்க. ஸ்ருதிகா போய் பகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து சும் பக்கமே போக மாட்டேன், அவகிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன ஆனாலும் சும் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு இல்லை எத்தனை மணி நேரத்துக்குன்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சும் கிட்ட பேச மாட்டேன்னு. இப்போ சாரா கரண் இவங்க 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சாரா கேட்குறாங்க, நேற்று நடந்த பிரச்சனைகள் அவ்வளோ உன்னால் தான் நடந்தது, அது எப்படி நீ உன்னால் நிம்மதியாக போய் தூங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கரண் சொல்றாரு, என்னால பிரச்சனை நடந்தது அப்படின்ட்டு. சாரா கேட்குறாங்க, நீ தானே பொய் சொன்ன, ஷில்பா சும் அண்ட் கரண் 3 பேரோட சாப்பாடையும் கூட நீ தானே சொன்ன, எதுக்கு பொய் சொல்லி சாப்பாடு வாங்கின அப்படின்னு சாரா கேட்கவும் அதுக்கு இவர் ஒத்துக்கிறாரு கரண், ஆமா நான் பொய் சொல்லி தான் வாங்கினேன், இப்போ என்னன்ற, நான் சாப்பிட்டேன் அந்த சாப்பாடை என்னன்றாரு. அப்புறம் திக்விஜய் பெர்மிஷனே இல்லாம திக்விஜய் ஷேர் எடுத்து கொடுக்க சொல்றா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கரணை பார்த்து சாரா கேட்டுட்டு இருக்காங்க. கரண் இப்ப அப்படியே அந்த விஷயத்த சாரா மேலேயே திருப்பி விடுறாரு. சரி நான் கேட்டேன், சரி ஓகே, நீ தானே ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற, நீ எதுக்கு கொடுத்த, நான் கேட்டா நீ கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி கரண் வந்து அவங்க மேலேயே திருப்பி விடுறாங்க. ஸோ நான் பொய் சொல்லி வாங்கினேனே இருக்கட்டும், நீ எதுக்கு கொடுத்த எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாரு சாரா மேல. சாராக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, எப்படி என் மேலேயே நீ மாத்தி விடுற பாரு, நீ தான் போய் பேசுற, நீ தான் போய்க்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கரண் மேல ஊத்திடுறாங்க. இதை பார்த்துட்டு அவினாஷ் ஈஷா அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதான் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் முடிஞ்சு சாப்பாடும் எடுத்து வச்சு தூங்கி எழுந்தா திரும்பவும் ஏன் இந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க சாப்பாடு விஷயத்த அப்படிங்கிற மாதிரி அவினாஷ் அண்ட் ஈஷா கேட்குறாங்க. சாரா இன்னும் ட்ரிகர் பண்ற மாதிரி கரண் என்ன சொல்றாருன்னா, நீ நாமினேஷன்ல இருக்கிறல, ஓ அதனாலதான் நீ இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்கியா, நாமினேஷன்ல இருக்கிறதுனால தானே இந்த டிராமாலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா சாராக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க பேட் வேர்ட்ஸ்லாம் திட்டிட்டு கோமா உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே விவியன் கேட்கிறாரு, என்ன ஆச்சு, நீங்க வந்து நாமினேஷன்ல இருக்கிறதுனால தான் டிராமா பண்றீங்கன்னு வெளியில சொல்றாங்களா அப்படின்னு விவியன் கேட்கிறாரு. ஆமா, சொல்றது யாரு, கரணும் தானே நாமினேஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது இந்த பாயிண்ட் வச்சு போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா சாரா சொல்றாங்க, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் நாமினேஷன்ல நான் இருக்கேன் அதனால நான் டிராமா பண்றேன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா கட்டம் போட்டு நகர்த்துறது யாருன்னு பார்த்தா கரண் மாதிரி தான் தோணுது. ஏன்னா கரண் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கிரீன் டைம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து, ஓகே நம்ம இங்க ஆர்கியூ பண்ணோம்னா ஸ்கிரீன் டைம் கிடைக்கும், அங்க அவங்க கிட்ட சண்டை போட்டோம்னா ஸ்கிரீன் டைம் கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் தான் பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. கரணை வந்து பிளே பண்றது இல்ல, நீ ஒண்ணுமே பண்றது இல்லைன்னு சொல்லி சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி நெகட்டிவா பிளே பண்ண ஆரம்பிப்பாருன்னு நம்ம நினைக்கவே இல்லை. அவர் ஒரு மாதிரி பாசிட்டிவா பிளே பண்ண வரைக்கும் ரொம்ப பிடிச்சது. ஆனா வந்து இவர் வந்து இப்ப நெகட்டிவ் சைடை வந்து காட்டிட்டு இருக்காரு. அது எவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஷில்பா போய் சும் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன, உனக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு நினைச்சா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை ஒரு ஸ்பாட்ல போட்டு நீ என் கூட தான் பழகணும்னு நான் வந்து கண்டிப்பா கேட்க மாட்டேன் அப்படின்னு ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. சும் வந்து பழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உடனே ஷில்பா வந்து என்ன, உனக்கு ஸ்ருதிகா கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சும் ஆமா நான் ஸ்ருதிகா கிட்ட பேசணும், அவ வந்து எனக்காக நாமினேஷன்ல விட்டு கொடுத்தா, ஆனா நான் அவளுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற விஷயம் வந்து அவளுக்கும் மனசுல இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இந்த இடத்துல ஷில்பா வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 4 பிட்டு போட்டு சும்மா வந்து கோவப்படுத்துவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஷில்பா இந்த வேலையை செய்யல. இங்க எப்படி வந்து அவங்க இந்த பாயிண்ட்டை விட்டுட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க அழகா இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு ஆமாமா கரெக்ட், நீ அவளுக்கு எதுவும் செய்யலன்னு தான் அவ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம். ஆனா வந்து அங்க அந்த விஷயத்த அவங்க செய்யல. அது பாராட்டுக்குரிய விஷயம். சும் சொல்றாங்க, எல்லாரும் இப்படி பண்றாங்க, ஸோ நான் வந்து பேசாம கஷிஷ் கூடயே ஃப்ரெண்ட் ஆயிட போறேன், கஷிஷ் தான் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தா, அதனால அவகிட்டயே நான் ஃப்ரெண்ட் ஆயிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஷில்பாவும் சும்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரண் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. விவியன் கரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. விவியன் வந்து சில பாயிண்ட் எல்லாம் நச்சுன்னு உண்மையா பேசுற மாதிரியே தான் இருக்கும். விவியன் இப்போ வந்து ஒரு உண்மையான விஷயத்தை தான் சொல்றாரு. அதாவது எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் வந்து மெயினா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தனா ஷில்பா மேம் தான் அப்படின்ற மாதிரி விவியன் சொல்லிட்டு, கரெக்ட் தானே ஷில்பா, நீங்க தானே எல்லா இடத்துலயும் மேஜர் ரோல் பிளே பண்றீங்க, எங்க சண்டை நடந்தாலும் நீங்க தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போறாரு. கரணுமே வந்து அதை அக்செப்ட் பண்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஷில்பா வந்து ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அவினாஷ் வந்து பகாக்கு ஸ்விம்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவினாஷை எல்லாரும் பூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா வந்து
கேர்ள்ஸ்லாம் வந்து அதித்தியை வந்து நீங்க பூல்ல குதிங்க, அவினாஷையும் குதிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவினாஷ் மாட்டேன்னு ஓடுறாரு. அதுக்குள்ள அதித்தி வந்து அங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா ஈஷா, கஷிஷ் எல்லாரும் சேர்ந்து அவினாஷை இழுக்கிறாங்க. அண்ட் அதித்தி வந்துட்டு ஒரு டைமுக்கு மேல அவரோட ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டிடுறாங்க. நீ ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சாலே ஆச்சுன்னு இழுத்துட்டு வராங்க. அப்ப ஈஷா கூட சொல்றாங்க, நீ என்ன குதிக்க மாட்டேன்ற, உன் கண்ணிலே தெரியுது நீ ஆசைப்படுறன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து அவினாஷை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்கிருந்து ஓடி வராரு விவியன். என்ன பண்றீங்க ஒரு பையனை பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்துறதுக்காக வந்து அப்படியே அவினாஷை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவரு விடுங்கன்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ அதித்தி வந்து விவியனை வந்து டிக்கிள் பண்றாங்க, கிச்சு பண்றாங்க. அது பண்ண உடனே விவியனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என் மேலாம் கை வைக்காதீங்க, விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப ரூடா பேசிடுறாரு. அதித்திக்கு மூஞ்சே மாறி போயிடுது. இதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எடன் ரோஸ் வந்து சாஹத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் ரஜத் கிட்ட பேசவே போறது இல்லை, அவர் பயங்கரமா பல்ட்டி அடிக்கிறாரு, அதனால அவர்கிட்ட பேசவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரஜத் போய் விவியன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ வந்து சாராவை வந்து சேவ் பண்ணுவியா, நீ டைம் காட் ஆனா நீ சாராவை சேவ் பண்ணுவியான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, எனக்கு எதிர்க்க வந்து என்னோட ஆளுங்க இருந்தா நான் அவங்கள தான் சேவ் பண்ணுவேன், என்னால வந்து அஷூரிட்டி கொடுக்க முடியாது, நான் சாராவை சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்போ ரஜத் கேட்கிறாரு, ஓகே உன் முன்னாடி கஷிஷோ இல்லை காரணோ அவங்க யாராவது இருந்தா அந்த இடத்துல சாராவை சேவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நான் கன்ஃபார்மா சாராவை தான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு விவியன் சொல்றாரு. ஸோ ரஜத் எல்லா இடத்துலயும் போயிட்டு செக் பண்ணிக்கிறாரு, இவங்க எல்லாம் டைம் ஆனா சாராவை சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஈஷாவோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காரு, நீ டைம் காட் ஆனா சாராவை சேவ் பண்ணும் அப்படி சொல்லிதான் அந்த குட்டி பேரை பிடிக்கிறதுக்கு வந்து அவர் வழி விட்டாரு. வாக்குறுதி வாங்கிட்டு தான் ஈஷாவை உள்ளே அனுப்பியிருக்காங்க டைம் காடா. இப்ப என்ன பண்றாருன்னா ரஜத் எல்லா டைம் காட் கிட்டயும் பேசி வச்சுக்கிறாரு, நீ உள்ள அனுப்புவியா, சாராவை காப்பாத்துவியா அப்படின்னு கேட்டுதான் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு ரஜத். இப்போ ஸ்ருதிகா ரொம்ப லோவா டவுனா இருக்காங்க. இப்ப ரஜத் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, நான் இனிமே சும் கிட்ட போவே மாட்டேன், சும்க்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு, அதனால நான் அவளை கஷ்டப்படுத்த போறது இல்லை, அவளோட ஹாப்பினஸ்க்காக நான் தள்ளி இருக்க போறேன், இனிமே வந்து சும் பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாத்தீங்கன்னா 3 கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஈஷா, எடன் ரோஸ், விவியன், இவங்க 3 பேரும் தான் வந்து டைம் காட் பதவிக்கு போட்டியிடுற கண்டஸ்டன்ட்ஸ். ஸோ இவங்களை என்ன பண்ணணும்னா, இன்னும் ஒரு 3 பேர் தோல்ல சுமக்கணும், உப்பு மூட்டை சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு இருக்கணும், சுமந்துட்டு நடந்துட்டே இருக்கணும், நிக்க கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும், டாய்லெட் கூட போகாம நடந்துகிட்டே இருக்கணும். அந்த யாரை தூக்க போறான்ற நேமையும் வந்து பிக் பாஸே கொடுத்துட்றாரு. ரஜத் வந்து விவியனை தூக்கணும், கரண் வந்து எய்டனை தூக்கணும், அப்புறம் அவினாஷ் வந்து ஈஷாவை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவரா செயல்பட போறது யாருன்னு பார்த்தா ஷில்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் முடிஞ்ச உடனே ஷில்பா கிட்ட போய் ஈஷா சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னை சேவ் பண்ணிடுங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பா சொல்றாங்க, நேற்று எப்படி ஒரு நடுவர் செஞ்சாரு அதே மாதிரியே நான் செய்வேன், அவர் மாதிரியே நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவினாஷ் அவங்க சொல்றாங்க, அவினாஷ் எப்படி பண்ணானோ அதே மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிண்டலா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஷில்பா சொல்றாங்க, நான் ஃபேரா நடந்துப்பேன், அவ்வளவுதான், யார் பக்கமும் கிடையாது, நான் ஃபேரா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஷா வந்து ஓகே நீங்க ஃபேரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பசர் அடிக்குது, எல்லாரும் அவங்களோட முதுகுல ஏறிக்கிறாங்க. கரண் வந்து ஏடனை தூக்குறாங்க, அவினாஷ் வந்து ஈஷாவை தூக்குறாங்க, ரஜத் வந்து விவியனை தூக்குறாங்க. ஸோ விவியன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டே இருக்காரு ரஜத் கிட்ட, நீ விட்டுரு, பரவாயில்ல என்னை விட்டுரு, இறக்கிற அப்படின்ற மாதிரி. விவியனுக்கு ஜென்ரலாவே யாரையுமே கஷ்டப்படுத்துறது பிடிக்காது இல்லையா, ஸோ இதுலயும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, நீ விட்டுரு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ ஒரு டைமுக்கு மேல விவியனை தூக்கிட்டு ரஜத்தால முடியல கீழே விட்டுறாரு. ஸோ இப்போ வந்து விவியன் அவுட் ஆயிடுறாரு. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ற டைம் கார்டை பத்தின விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களோட பேட் திங்ஸை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி வச்சிருக்காங்க, அங்க போய் சொல்லிட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கஷிஷ் போறாங்க, கஷிஷ் போயிட்டு ஈஷாவை பத்தி சொல்றாங்க, அடுத்தவங்க தோல்ல இப்போ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எப்பவுமே உட்கார்ந்து இல்லாம உன் காலால நடந்தா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுன்ற மாதிரி கஷிஷ் வந்து ஈஷாக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. சாரா வந்து இப்போ ஈடனை பத்தி பேசுறாங்க, நீ வந்துட்டு கரண் மேல வேற ஏறி இருக்க, ஸோ கரனோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற கிடைச்சிருச்சு, இனிமே நீ கரண் சொல்றதெல்லாம் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வேற ஆவ, ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நேர்மையான ஆளா இருக்கணும், அதனால நீ டைம் கார்டு ஆனா பிரச்சனையா தான் இருக்கும், நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவ, அதனால நீ டைம் கார்டு ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஈடன் சொல்றாங்க, நான் ஒருத்தர்கிட்ட சொல்லணும், நான் இன்னும் அவங்கள ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாராவை பத்தி தான் அவங்க சொல்றாங்க, சாரா கிட்ட நான் இன்னும் ஃப்ரெண்டா தான் இருக்கேன் அப்படின்றது வந்து சாராக்கு சொல்லணும் அப்படின்னு ஈடன் சொல்றாங்க.
இப்போ சும் வந்து ஸ்ருதிகா கிட்ட வந்து சாரி கேட்டுடுறாங்க. ஸ்ருதிகா எழுந்து போக பாக்குறாங்க. ஆனா ஸ்ருதிகாவை சும் இழுத்து பிடிச்சு சாரி கேட்கறாங்க, நான் பண்ணது தப்புன்னு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, நீ சாரியே கேட்க வேணாம், நீ ரொம்ப நல்ல மனசு கொண்டவ, நீ உன் மேல எந்த தப்புமே கிடையாது, நீ சாரி கேட்கிற அளவுக்கு. ஜஸ்ட் தட் நம்ம இனிமே தள்ளி இருக்கலாம், அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. மோரோவர் இதுதான் வந்து உன்னோட ஹாப்பினஸ்க்கும் நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, என் அன்பு அப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் சும்மா சொல்றாங்க, ஏன் அன்பும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு போறாங்க. அதித்தி வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல போய் விவியனை பத்தி பேசுறாங்க. விவியன் வந்து ரொம்ப ரூடா இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது நடுவில் பகா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. எடனை பார்த்து, நான் டீ போட போறேன், அப்புறம் உனக்கு டீ கொடுக்கலன்னு வந்து சண்டை போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுல கரண் வந்து பகாவை பிடிச்சிக்கிட்டாரு. எப்பவுமே கரனுக்கும் பகாவுக்கும் ஆகாது இல்லையா? ஸோ பகாவை இருக்காரு எங்க, நம்ம சும்மா இருக்கணுமே, டைம் பாஸ்க்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு கரண் பகாவோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி பேசுறாரு. நீ பொலிட்டிஷியனா இருந்தீங்கல்ல, நீங்க வந்து லீடரா இருந்தீங்கல்ல, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை இந்த வீட்டை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி வம்பிழுக்கிறாரு. எப்போ காட்டுவீங்க உங்க லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் இங்க அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஷில்பா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு கேம்ல, நீ போயிட்டு அவர் பின்னாடியே நிக்காதன்னு சொல்றாங்க. ஆனா கரண் பகா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பின்னாடியே போய் 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 பேசிட்டு இருக்காரு. இவங்களை வேற இடன் ரோஸை வேற தூக்கிக்கிட்டே வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பகா வந்துட்டு ஸ்ருதிகா பக்கத்துல உட்காந்துட்டாரு. ஸ்ருதிகா சொல்றாங்க, சிரிச்ச முகத்தோட ஸ்ருதிகா இருக்காங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, என் முகத்தை பாருங்க, எனக்கு வந்து என்னோட சிரிப்பு திரும்பி வந்துருச்சுல என் ஃபேஸ்ல, இதுக்கு காரணம் வந்து சும்மா என்கிட்ட பேசிட்டா, அதனால நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நான் நேற்று ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு பகா வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நடுவில் கரண் வந்து உங்களோட ப்ரையாரிட்டி யாருன்னு ஷில்பா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, என் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி விவியனா இருந்தாரு, இப்போ விவியன் அவுட்டு, அடுத்தது ஈஷா தான். ஸோ விவியன்னா ஈஷா தான் வரணும், எனக்கு டைம் கார்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. ஸோ கரண் இதை கேட்டு வச்சுக்கிறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரஜத்துக்கும் இடனுக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது. அது என்னன்னா, இடன் வந்து சொல்றாங்க, நேற்று வந்து இடன் வந்து டைம் கார்டு ஆக்குவேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு கை கொடுத்தாராம். இன்னைக்கு வந்து ஈஷா டைம் கார்டு ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காராம். நீங்க வந்து பயங்கரமா பல்ட்டி அடிக்கிறீங்க, ஒரு விஷயத்த சொன்னா அதை ஸ்டிக் பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்போ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பல்ட்டி அடிச்சுக்கிறீங்க, வாயிலிருந்து வர வார்த்தைகள் எதுவுமே உண்மையா இல்ல, நீங்க வந்து டபுள் ஃபேஸ்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடன் ரோஸ் ரஜத்தை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜத் வந்து நீ பாட்டு கத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூம்குள்ள போறாரு. இப்போ ஸ்ருதிகா எடன் ரோஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த எடன் ரோஸ் என்ன கரண் மேல ஏறிட்டு இவ்வளவு கத்திட்டு இருக்காங்க, அவங்களை தூக்கிட்டு இருக்கிறதே ஒரு சிரமமான காரியம், இதுல வேற காதுல இப்படி கத்திட்டு இருந்தா காது வலியும் வரப்போகுது, உடம்பு வலியோட சேர்த்து கரனுக்கு காது வலியும் வரப்போகுது அப்படின்னு சிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுவே வந்து அவங்க ஸ்ருதிகா திரும்பி பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். இந்த மாதிரி இந்த டாஸ்க் வந்து போயிட்டே இருக்கு. அவினாஷும் சரி கரனும் சரி விட்டு கொடுக்காம நடந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் நடுவுல பிரேக் எடுக்கிறாங்க 2 பேரும், கொஞ்சம் கொஞ்சம் குனிஞ்சி மட்டும் மேல இருக்கிறவங்களும் உட்கார வைக்கிற மாதிரி போஸ்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா வந்துட்டு ஷில்பா சொல்றாங்க, இப்படி நீங்க ரெஸ்ட் எடுத்து பண்றதுனால இந்த கேம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, அதனால நான் இப்போதுல இருந்து ஒரு புது ரோல் கொண்டு வர போறேன், நோ ரெஸ்ட், இனிமே ரெஸ்டே இல்லாம நடந்துகிட்டே இருக்கணும், யார் ஃபர்ஸ்ட் இறக்குறீங்களோ அவங்க தான் வந்து தோத்து போறீங்க, இன்னொருத்தவங்க வின் ஆவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரண் அண்ட் விவியன் சொல்லிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் இல்லாம எப்படி, ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. இல்ல அப்படிதான், அப்படி பண்ணாதான் வந்து இந்த கேம் முடியும், இல்லைன்னா நீங்க ரெஸ்ட் எடுத்து போய் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிடுறாங்க. ஸோ இந்த புது ரூலோட வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு நைட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடிவு தெரிஞ்சிருது. டைம் கார்டு ஆகுறது ஈஷான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரொமோலாம் வந்துருச்சு. இந்த இடத்துல ஷில்பா வந்துட்டு கரண்ட்க்கு சப்போர்ட்டிவா இல்லாம ஈஷாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியா காட்டுறாங்க. அவங்க வந்து ஃபேரான ரிசல்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு எபிசோட் போய் பார்த்தாதான் தெரியும் யாரு மேல தப்புன்னு சொல்லிட்டு. எபிசோட் 53ஓட நிகழ்வுகள் அவ்வளவுதான். ஸோ எபிசோட் 54ஓட நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்க கிட்ட பேச வரேன். ஸ்ருதிகா அண்ட் சும் விஷயத்துல அவங்க சண்டையில அவங்க எடுத்திருக்க முடிவு கரெக்டா? அண்ட் இவங்க சண்டைக்கான மூல காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சண்டைக்கான காரணம் 2 பேர் தான், கரண், இன்னொன்னு ஷில்பா. இதுல வந்து மெயின் ரோல் பிளே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷில்பா தான். ஸோ உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.